தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 சர்வீசஸ் 2018க்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 1199 வேக்கன்சிஸ்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா, மறக்காமல் கீழே தெரிகிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போய்ட்டு tnpsc.gov.in அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி ஹோம் பேஜ்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஹோம் பேஜ் டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்களா, அதுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் மேலேயே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் 2ன்னு இருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் டிஸ்பிளே ஆகும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 68 பேஜஸ் இருக்குது. நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். மொத்தம் 23 கேட்டகரி குரூப் 2 போஸ்ட்க்கு இவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ் ஆஃபீஸர், இதுக்கான வேக்கன்சிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கான ஸ்கேல் ஆஃப் பே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர், இதுக்கு 12 வேக்கன்சிஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இதுக்கு 16 வேக்கன்ஸும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் ஆஃபீஸர் இன் பிரிசன் டிபார்ட்மெண்ட், இதுக்கு 18 வேக்கன்சிஸும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் லேபர், இதுக்கு 26 வேக்கன்சிஸும். சப் ரிஜிஸ்ட்ரார் கிரேட் 2, இதுக்கு 73 வேக்கன்சிஸும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், இதில் 2 வேக்கன்சிஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் கிரேட் 2, இதுக்கு 6 வேக்கன்சிஸும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் லா டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட், இதுக்கு 16 வேக்கன்சிஸும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் இன் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியேட், இதில் 16 வேக்கன்சிஸும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், இதில் 1 வேக்கண்ட்டும். அப்புறம் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் டிஎன்பிஎஸ்சி, இதுக்கு 4 வேக்கன்சிஸும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கம் ப்ரோக்ராமர் இன் டிஎன்பிஎஸ்சி, அதுக்கு 2 வேக்கன்சிஸும். அதுக்கு கீழே சூப்பர்வைசர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் கோஆப்ரேட்டிவ்ஸ், இதுக்கு 39 வேக்கன்ஸும். அப்புறம் ஆடிட் இன்ஸ்பெக்டர், இதுக்கு 30 வேக்கன்சிஸும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் இன் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், இதுக்கு 95+2. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர், இதுக்கு 23 வேக்கன்சிஸும். அதுக்கப்புறம் சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் மில்க் ப்ரொடக்ஷன் அண்ட் டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இதுக்கு 48 வேக்கன்சிஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, இதுக்கு 599 வேக்கன்சி இருக்குது. அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் ஆன்லைனில் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9/9/2018 அன்றைக்கி தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. 11/11/2018 10 to 1 அந்த டைமில் ப்ரிலிமினரி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் கேட்டகரிக்கும் என்ன மினிமம் ஏஜ் இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே ஜாப் வைஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டகரி போஸ்ட்டுக்கும் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக படிச்சிங்களா, எந்த கேட்டகரி உங்களுக்கு பொருந்ததோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இந்த ஜாபுக்கு எ டிகிரி இன் ஆர்ட்ஸ் ஆர் சயின்ஸ் ஆர் காமர்ஸ் ஆர் பிஓஎல் ஆஃப் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆர் பிபிஏ ஆஃப் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி, அது மாதிரி ஒரு ஜாப் கேட்டகரிக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணியோ இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சுட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரி சூட் ஆகுதோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சொல்லிட்டு, அதாவது வேலைக்கு செலக்ட் ஆன, அதாவது அப்பாயின்மெண்ட்டுக்கு தகுதியானவங்க வந்து எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கொடுக்கணுன்ற ஃபார்மேட்ஸ் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்ம்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதனால் பொறுமையாக படிச்சிங்கன்னா எந்த கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கி வச்சுட்டு இன்கேஸ் நீங்கள் அப்பாயிண்ட் ஆனீங்கன்னா நீங்கள் கூடவே அதை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமோட ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மார்க்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிட்டன் எக்ஸாம் அண்ட் ஓரல் டெஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ டியூரேஷன் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸோட எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து 15 டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க 15 சென்டர்ஸோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வந்து எந்தெந்த சென்டர்ஸோட டீட்டெயில் அந்த கோட் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ், அதாவது சப்ஜெக்ட் வைஸ் சிலபஸ் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் டைம்லைன் ஃபார் த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் வந்து எந்தெந்த மந்தில் நடக்கும் அந்த பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.